திருக்குமரன் இயக்கத்தில் ரெடியாக இருக்க திரைப்படம் ரெட்டத்தலை. ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, அனாதையாக இருக்க ரெண்டு பேர், ஒரு பையன் ஒரு பொண்ணு. அதில் வந்து பையன் என்ன பண்ணுறான், ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறமா ஃபாரின் போய் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு வரான். அவர் தான் அருண் விஜய். வந்ததுக்கப்புறமா அந்த பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணு வந்து ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, தட்டு எடுக்கிற வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்து இதானி. இவங்க ரெண்டு பேர் பேசிக்கும் போது சொல்கிறாங்க, வா ஒரு முத்தத்தை தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குற. அப்படியே முத்தெல்லாம் எனக்கு தோணுமா நான் தரேன், அண்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம வாழ்க்கையை கொண்டு போகலான்னு அருண் விஜய் சொல்ல. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, அடுத்த கட்டமாக அது கட்டமாக கம்முனு இரியா, நானே வாழ்க்கையில் இன்னும் முன்னேறாமல் பெஞ்சுக்காரு கிஞ்சுக்காருன்னு பார்த்து வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், வளரிட்டு இருக்கேன். நான் இப்போ ஃபாரின் போயிட்டு வரேன், நீ போயிட்டு வந்தல அப்படின்ட்டு சாக்கார். அப்படி என்னடா இது, நம்ம காதலை சொல்கிறோம், முத்தத்தை கேட்கணும், எல்லாமே ரிஜெக்டடாக இருக்கே, ஒன்றா இருக்கலான்னு பார்க்கணுன்றான். முடிய மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஆக்சிடென்ட் நடந்துட்டு கார்லேருந்து ஒருத்தன் வெளியில் வரான், இடிச்சு விட்டு. எவ்வளோ திமிரு பார்த்தா, இடிச்சுட்டு நின்றுட்டு திரும்பி வரானேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அருண் விஜய் வந்து டக்குன்னு சடக்குன்னு அப்படி திரும்பி பார்க்குறாப்புல. இவரை மாதிரியே ஒருத்தர் உள்ளே இருக்காப்புல. இது என்னடா இது அப்படின்ற மாதிரி, யாரா அவன் நம்மள மாதிரியே இருக்கான், முன்னாடி ஏதாவது தப்பு இப்போ நடந்து போயிருக்கா, அதனால இப்படி இருக்கானான்னு யோசிச்சுட்டு இருக்குள்ள அவன் வரான். தம்பி யார் நீ, என்ன மாதிரியே இருக்க, சரி பரவாயில்ல, உங்க கால் நல்லா இருக்கு, வண்டியில் ஏறுன்னு சொல்லிட்டு வண்டியில் கூப்பிட்டு போய் அவனுக்கு இவரை மாதிரியே ஹேர் கட் பண்ணி விட்டு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு, ட்வின்ஸுமா இருக்கும், ஜாலியாக இருக்கு, சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல அவர் காரை கொடுத்து, போ உன் ஒய்ஃபோட உன் கேர்ள் ஃப்ரெண்டோட சந்தோஷமா அனுப்பி விட்றாப்புல. போயிட்டு நம்ம கேர்ள் ஃப்ரெண்டை போயிட்டு பென்ட்லி காரில் அட்டாக் பண்ணுறாரு. அதே இல்லையா, சூப்பராக பென்ட்லி காரை பிடிச்சிட்டு வந்திருக்கு. ஏன்னா அந்த மாதிரி சட்டுன்னு லவ் வந்துருக்கு. எது அவன் லவ் பண்ணுறேன் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லும் போது லவ் வரல. பார்த்துக்கோங்க அந்த ஹீரோயின் கேரக்டரை. இந்த காரை பார்த்தோன்னு லவ் வந்துடுது. சட்டுன்னு ஒரு ட்ரீம் சாங் போயிடுறாங்க. அங்கே நம்பால் தனுஷனை சூப்பராக ஒரு பாட்டை போடுறாரு, கண்ணம்மா 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 நீ அப்படின்னு. நம்ம வாய்ஸில் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும். அண்ணன் வாய்ஸ் சூப்பராக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. உண்மையாகவே அந்த சாங் கேட்டவொடனே வீட்டில் போய் இந்த சாங்கை ரிப்பீட் மோட்டில் கேட்குறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அந்த பாட்டை கேட்டுட்ருக்கோம். மறுபடியும் அங்கேருந்து கட் பண்ணால் ரியாலிட்டி வந்ததுக்கப்புறமா என்ன நடக்குது, அந்த பொண்ணு வந்து அருண் விஜய் சாரை போய் கட்டி பிடிக்குது. கட்டி பிடிச்ச யார் நீ, சும்மா யாரை பார்த்தாலும் கட்டி பிடிச்சின்னு தட்டி விடுது. அப்போ இங்கேருந்து ஒரு வாய்ஸ் வருது, இன்னும் இது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. ஒரு ஷாக் ஆகுது அந்த பொண்ணு. அப்போ சொல்கிறேன், அப்படி நம்மள மாதிரியே இருக்க பணக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சித்தி தான் என்ன சொல்கிறாங்க, என்னையா நீ இன்னும் பிழைக்க தெரியாது பிள்ளையா இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவனை முடிச்சு விட்டுரு, அவன் இடத்துக்கு நீ போயிடு, வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்ல. சரி ஆசைப்படுறாங்களே சந்தோஷமாக வாழலாம், அவரும் இந்த பொண்ணு தவிர வேற எந்த பொண்ணையும் தொட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு உண்மையான ஒரு ஆண்மகனாக இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் சரி ஓகே கேட்குறாங்க, ஆசைப்படுறாங்க. ஐஸ்கிரீம் ஆசைப்பட்டா பரவாயில்ல, சட்டுன்னு கொடுத்துடலாம், ஒரு ஆளையே போட்டு தரலாம் ஆசைப்படுறாங்களேன்னு சொல்லும் போது கொஞ்சம் யோசிச்சு இறங்கும். என்ன இருக்கு, ஆசைப்பட்டாச்சு, நம்ம அந்த புள்ள மேலே ஆசைப்படுறோம், அந்த புள்ள அவர் மேலே ஆசைப்படுது, சாவடிக்கணும்னு முடிச்சு விட்டு போகணும்னு சொல்லிட்டு இறங்கி அவரை சாவடிச்சதுக்கு அப்புறமா சந்தோஷமாக வாழ்க்கையை வரலாம். ஒரு பில்டிங்கில் உட்காந்துட்டு இருக்கும், போலீஸ் டக்குன்னு வந்துடுது. என்னடா இது, நேற்று தான் அவனை முடிச்சு விட்டு காரியத்தை முடிச்சு விட்டு வந்து உட்காரலாம்னு பார்த்தா அதுக்குள்ளே போலீஸ் வந்துச்சுன்னு பார்க்கும்போது போலீஸ் சொல்கிறாங்க, என்னங்க அந்த கையெழுத்து போட வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு விசாரிச்சா அவன் ஏற்கனவே ஒரு கொலை குற்றவாளி, 15 நாள் பெயிலில் இல்லை ரிமாண்டுன்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒருத்தர் வெளியில் வந்திருக்காரு. பெயில் தான், பெயிலில் 15 நாள் வெளில வந்திருக்காரு. வந்தவர் இந்த மாதிரி வேலையை பார்த்து விட்டாங்க இவங்க. இப்போ இந்த இடத்துல இவர் மாட்டிக்கிட்டார். இவருக்கு ஒன்றும் புரியல, எதுக்காக அவன் ஜெயிலுக்கு போயிருக்கான் என்னன்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது ஒரு கொலை பண்ணியிருக்கான். அந்த கொலை பண்ண யாருன்னு பார்த்தீங்கன்னா கோவாவில் மினிஸ்டரோட பையன், அவனை தான் இவன் கொலை பண்ணியிருக்கான். அந்த கேங் வேறு தேடிக்கிட்டு இருக்கு. இது நாடா பையா படம் மாதிரி இருக்கு, அங்கே ஒரு கேங் தேடிட்டு இருக்காங்க, ஏற்கனவே கொலையை வேறு பண்ணி விட்டான். இப்போ இந்த கேஸ்லேருந்து எப்படி தப்பிக்கலாமா வேணாமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காரு நம்ம ஹீரோ அருண் விஜய். இந்த கேஸ்லேருந்து எப்படி வெளியில் வராரு இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட கதையாக இருக்குது. ஆனால் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் இப்போ பார்ப்போம். ப்ளஸ் பாயிண்ட்ன்ற போது டெக்னிக்கல் டீம் மிரட்டிட்டாங்க. சினிமாட்டோகிராஃபிலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முக்கியமாக அருண் விஜய் சாருக்கு போனால் மேக்கப்பு ஒன்று ஜடா முடி மாதிரி இருந்தது, அது சூப்பரு. ஓப்பனிங்லேயே ஒன்று ஏன் முடி மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் ஒன்று வந்தார், அதுவும் அழகாக இருந்தார். அருண் விஜய் சார் சொல்ல வேணாம், நார்மலாக அழகாக தான் இருப்பார். இதுலேயும் ஒரு 3-4 கிட்டப்பில் அசதலாக இருந்தார், ஜாலியாக இருந்தார். நானும் ரசித்து பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவரோட ஆக்டிங்கும் சிறப்பமாக வந்து ஏற்கனவே ஒரு டபுள் ஆக்ஷனில் பல படங்கள் பண்ணியிருக்காரு. இந்த படத்துலேயும் அப்படி ஒரு டபுள் ஆக்ஷனு நிறைய வேரியேஷன் காட்டி எக்ஸ்ட்ராடனரியாக ஒன்று பிரித்து விட்டார், பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று எக்ஸ்ட்ராடனரியான ஆக்டிங்கு. சித்து இதானி ஒரு மாதிரி சப்பியாக பயங்கரமாக இருக்காங்க, பர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாக மிரட்டுது. அதுவும் சாங்லலாம் வந்து ஒரு காஸ்டியூம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் இன்னும் பயங்கரமாக இருக்குது. முக்கியமாக ஒரு சாங்கு, அது ஒரு சாங் சர்ச்சைக்குரிய சாங், அது எப்படி வாயால் சொல்லணும்னு தெரியல, தெரியாமல் சொல்லும் போது தப்பாக வந்துடும் போதுன்னு வேறு பயமாக இருக்குது. அந்த ஒலியான சாங்கை படத்துலேருந்து கட் பண்ணியிருக்காங்க. ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்கப்பா அந்த பாட்டை போட்டு விடுங்கயா நல்லா இருக்கும் அப்படின்னு, அதை கட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி டிசப்பாயின்மெண்ட்டில் இருந்த ஆடியன்ஸில் நானும் ஒருத்தன். ஏன்னா அந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா என் ஃப்ரெண்டு சொல்கிறான், இப்படி ஒரு சாங் இருக்குங்க இந்த படத்துலன்னு போய் பார்க்குறேன். ஏய் என்னடா இப்படி ஒரு சாங் கட் பண்ணி விட்டீங்களே, மனசாட்சியில் பாதியில அப்படின்றாங்க. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, பல சர்ச்சையை பார்த்ததுங்க அந்த சாங் அப்படின்னு.
என்ன இருந்தாலும் சர்ச்சையாக இருந்தால் கூட வா பார்த்துக்கலாம்னு இறங்கி அந்த சாங்கை போட்டுருக்குமா இல்லையா, ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணியிருப்போம். அது மிஸ் ஆயிடுச்சுன்னு ஒரு வருத்தம் தான். சரி, அங்கேருந்து இந்த படத்தில் வேற என்ன ப்ளஸ்ன்னு பார்க்கும்போது படத்தில் வந்து ஆர்டிஸ்ட் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. தானியா ரவிச்சந்திரன் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஆனால் டீசரில் வராமல் சும்மா சட்டுன்னு வந்துட்டு போயிடுச்சு அவங்க கேரக்டர். எனக்கு அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா ஒரு நல்ல ஆக்ட்ரஸ், நிறைய படம் நடிச்சிருக்காங்க. கருப்பன் படத்தெல்லாம் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அது தாண்டி நிறைய படத்தில் நடிச்சிருக்காங்க. ரீசெண்டாக கூட அவங்க லீடாக நடித்த படம் சூப்பராக ஓடிட்டு இருக்குன்னு நான் சொன்னாங்க. அப்பேற்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்க போர்ஷன் எது கரகரம் கட் பண்ணி தூக்குனாங்கன்னு தெரியல, ஓவரால் தூக்கிட்டாங்க. அந்த வில்லன் போர்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மினிஸ்டர் பையனாக காட்டுறாங்க தெரியல, பாலாஜி தான் மினிஸ்டர் பையனாக நடிச்சிருக்கா. அப்படி பாலாஜி போர்ஷனையும் ஓவராலாக கிராப் பண்ணி எடுத்துட்டாங்க நிறைய. அண்ட் அந்த வில்லன் போர்ஷனே நிறைய கிராப் பண்ணதுனால என்னன்னா, அந்த வில்லன் சைடில் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணமே நமக்குள்ளே வரல. நமக்கு என்ன ஆயிடுச்சு, அருண் விஜய் சார் இவ்வளோ டைட்டாக இருக்காரு, இவ்வளோ ரஃபாக இருக்காரு, அவர் இதெல்லாம் லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணிடுவார் நம்பிக்கையோடய இந்த படத்தை பார்த்துட்டோம். அது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அது யோசிச்சு முடிவு எடுத்துருக்கலாமே, ஏன் திருது பண்ணி இதை பண்ணாங்க அப்படின்றது தெரியல. அதுக்கு அடுத்தபடியாக என்னன்னா, இந்த கதையாக போயிட்டு இருக்கும்போது சித்தி இதானி கிட்ட காசு தானே மெயினாக இருக்குது, காசு தான் முக்கியன்ற மாதிரி சொல்கிறாங்க. கட் பண்ண செகண்ட் ஹாஃபில் காட்டுறாங்க நம்மளால ஏகப்பட்ட கோடீஸ்வரனாக இருக்குது. அப்படி யாரு நம்மளால அருண் விஜய் சாரே இந்த ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கல, சித்தி தானி லவ் பண்ணுற கேரக்டர், அவரே பணக்காரர் தான் இருக்குது. அப்பயே அதை முடிவு எடுத்துருக்கலாம், எதுக்கு இவ்வளோ தூரம் இழுத்து விட்டார் அப்படின்றது தெரியல அப்படின்னு ஒரு கேள்வி வருது. பட் என்ன இருந்தாலும் இந்த படத்தில் அடுத்தப்பட்ட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்த்தது லவ் தான். ஏன்னா நம்ம டேரக்டர் சார் இதுக்கு முன்னாடி மான் கராத்தே பண்ணியிருக்காரு, கெத்து பண்ணியிருக்காரு, த்ரிஷா அவர்கள் வச்சு ஒரு படம் பண்ணார். அந்த படத்துலலாம் லவ் பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்பேற்பட்ட லவ் இந்த படத்துலையும் இருந்துச்சு. அதுதான் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் ஆகும், ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. முக்கியமாக அந்த பொண்ணு பணம் தான் வேணும் அப்படின்னு நிற்கும் போது மனசு உடஞ்சி போய் எல்லா பசங்களும் அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருப்பாங்கடா அப்படின்னு அந்த பழைய எக்ஸை ஞாபகப்படுத்திட்டு போகிற மூமெண்ட்டாக அப்படி ஒன்று பண்ணி விட்டு போகிறாப்புல டேரக்டரு. அது பயங்கரமாக இருந்துச்சு. அதுதான் இந்த படத்தோடைய ஹார்ட்டாக ஒர்க் அவுட் ஆகுது. அண்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், முதலையெல்லாம் என்ன பண்ணோம், அதை யார் ஹேண்டில் பண்ணுறதுன்னு கரெக்டான ஒரு ஆளை எப்படி அனுப்புறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் இந்த படத்தில் நல்லா இருந்துச்சு. ஸ்டண்ட்டாக நிறைய பண்ணியிருந்தாங்க. ஸ்டண்ட் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. டியூரேஷனாக ரொம்ப கம்மி, அதுவும் இந்த படத்தோட ப்ளஸ்ஸாக இருக்குது. ஓவராலாக எனக்கு இந்த படம் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, ஓகே, ஒரு பிரேக்கப் லவ் ஸ்டோரியில் பயங்கர ஆக்ஷனாக ஒரு படம் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான படமாக இருக்கும். சப்போஸ் இல்லை எனக்கு லவ்லாம் பிடிக்காது, அவர் மாதிரி ரகடான ஆளுங்க அப்படின்னாலும் உங்களுக்கான படமாக இருக்கும். ஏன்னா அந்தளவு ஆக்ஷன் படத்தை ஃபுல்லாக கூச்சி வச்சுருக்காங்க. பட் இந்த படத்தில் இன்னொரு பெரிய மிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு அருண் விஜய் சாருடைய கேரக்டர் வந்து இவரை கொல்லணும்னு ஆசைப்படுது. அதை வந்து எப்படி காட்டியிருப்பாங்கன்னா, ஆக்சிடென்ட் ஆகும்போது அதை பிளான் பண்ணி நடக்கிற ஆக்சிடென்ட் தான். இருந்தாலும் அதை வந்து கரெக்டாக கன்வே பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டாங்க. நிறைய இடங்கள்ல எடுக்க வேண்டிய சீன் எடுத்திருக்காங்க, ஆடியன்ஸுக்கு என்ன கன்வே பண்ணணுமோ அதை மிஸ் பண்ணதுனால பயங்கரமாக வந்திருக்க வேண்டிய படம் ஓகே நல்லா இருக்குப்பா இந்த படம் அப்படின்ற மாதிரி அமைஞ்சிருச்சு. அந்த ஒரு சின்ன வருத்தம் தான், வேறு எதுவும் கிடையாது. இன்னும் அடுத்தடுத்த படங்கள்ல அதெல்லாம் சீரும் சிறப்பமாக பண்ணாங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டராக 200 கோடி 500 கோடின்ற ரேஞ்சுக்கு போ. அப்படி அதை நோக்கி தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். வேற ஒரு ரிவ்யூவில் சந்திப்போம். நீங்கள் மறக்காமல் ரெட்ரோ மீடியா சேனலை சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்ன மாதிரி யாராவது இருக்காங்க, இல்லை உங்களை மாதிரி யாராவது இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டு, எப்பா நீ அதை டங்குன்னு பெல் அடிச்சு விட்டு ஜாலியாக இரு அப்படின்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.